ஃபோக்கஸ் குரல் மேக்ஸ் ட்ரெண்ட் நியூஸ். இது மலையக மக்களின் குரல். அனைவருக்குமே வணக்கம். குரல் மேக்ஸ் செய்திகளுக்காக உங்கள் லங்கேஷ். குரல் மேக்ஸ் செய்தியானது மலையகத்தில் இருக்கும் பல பிரச்சனைகளையும் மக்கள் எதிர்நோக்கும் விடயங்களையும் உங்களுக்கு கொண்டு வருகிறது. அந்த அடிப்படையில் டிக்கோயா தோட்டத்தில் தொழிற்சாலையிலிருந்து அந்த டிக்கோயா தோட்டத்துக்கு செல்லும் அந்த பாலம் இன்னும் புனரமைக்கப்படாமல் வெள்ளத்தினால் அடித்து செல்லப்பட்ட நிலையில் அதற்காக மாற்று வேலை திட்டமாக ரயில்வே தண்டவாளங்களில் எடுத்து வரப்பட்ட ஸ்லீப்பர் கட்டைகள் பொருத்தப்பட்டு தற்போது அந்த பாலம் அமைந்திருக்கிறது. அதே நேரத்தில் அங்கிருந்து நாங்கள் அந்த தோட்டப்புறத்திற்கு சென்றோம். அந்த தோட்டப்புறத்தில் மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள், அந்த மக்கள், அதாவது ஒரு குடியிருப்பு, அந்த லயன் குடியிருப்பு அப்படியே இருக்கிறது. இன்னும் அந்த குடியிருப்பு எந்த விதமான செப்பனிடப்படாத வேலை திட்டங்கள் காணப்படுகிறது. அந்த குடியிருப்பு மக்கள் வாழ்வதற்கு ஏற்ற குடியிருப்பாக இல்லாத நிலையில் காணப்படுகிறது. எனவே இந்த விடயத்தை உங்களுக்கு நாங்கள் குரல் மேக்ஸ் 10 நியூஸ் ஊடாக கொண்டு செல்கின்றோம். இந்த வீடியோவை பார்த்துவிட்டு உயர் அதிகாரிகள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், அதே நேரம் தோட்ட நிர்வாகம் இந்த குடும்பங்களுக்கு என்ன பதில் சொல்ல போகிறார்கள்? குரல் மேக்ஸ் ஊடாக இன்று நாங்கள் சென்றது டிக்கோயா தோட்டத்திற்கு. எனவே இது டிக்கோயா தோட்டத்திற்கு செல்லும் பாதை. தற்போது டிக்கோயா ஃபேக்டரி இந்த இடத்தில் அமைந்திருக்கிறது. அதனை தாண்டி நாங்கள் அந்த பாதையில் பயணிக்கின்றோம். குன்றும் குழியுமாக கிடந்த அந்த பாதையில் இதுதான் அந்த பாலம். இந்த பாலத்தில் தான், இந்த பாலம் ஏற்கனவே வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டிருந்தது. அதற்கு பிறகு இந்த பாலத்திற்கு அங்குள்ள மக்கள் அனைவரும் இணைந்து ஸ்லீப்பர் கட்டைகள், அதாவது தண்டவாளத்திலிருந்து எடுக்கப்படும் ஸ்லீப்பர் கட்டைகளை கொண்டு வந்து போட்டு அந்த பாலத்தை செப்பனிட்டு இருக்கிறார்கள். எனவே அதை தொடர்ந்து அங்கிருக்கும் தோட்டப்புறத்திற்கு சென்றோம். அந்த தோட்டப்புறத்தில் ஒரு லைன் குடியிருப்பு மிகவும் பாதிப்புக்குள்ளாகி இருப்பதை காணக்கூடியதாக இருந்தது. அங்கு வடிகால்கள் வசதியின்மை, நீர் வசதியின்மை, அங்கு ஒழுங்கான ஒரு வேலை திட்டமும் இல்லாமல் அங்குள்ள வீடுகள் உடைந்து காணப்பட்டதை காணக்கூடியதாக இருந்தது. அங்கிருந்த ஒரு நண்பரின் துணையோடு தான் நாங்கள் அங்கு சென்றோம். அங்கு பார்க்கும்போது உண்மைக்குமே ஒழுங்கான ஒரு வடிகால் வசதி இல்லை. அங்குள்ள வீடுகள் அதிகமாக பாதிக்கப்பட்டிருந்தது. நீர் வசதி கூட அந்த இடத்தில் இல்லாத ஒரு நிலையை காணக்கூடியதாக இருந்தது. இருந்தாலும் அங்கு மழை நீரை சேகரிக்கும் திட்டத்தை இந்த மக்கள் மேற்கொண்டிருந்தனர். அங்கு இருக்கும் வாளிகளை வைத்து மழைநீர் சேகரிக்கும் முகமாக அவர்கள் அதை சேகரித்துக் கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருந்தது. நாங்கள் அப்படி இருக்கும் நேரம் பல வீடுகளை நாங்கள் அந்த பிரதேசத்தில் அவதானித்தோம். அந்த வீடுகள் கட்டப்படாமல் அப்படி இருந்ததையும், சில வீடுகள் மாத்திரமே கட்டப்பட்டிருந்ததையும் காணக்கூடியதாக இருந்தது. மக்கள் இன்னும் அந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை காணக்கூடியதாக இருந்தது. இன்றைய தினம் நாங்கள் டிக்கோயா பிரதேசத்துக்கு வந்திருந்தோம். டிக்கோயா பிரதேசத்துல இந்த தோட்டத்துல பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய வீடுகள் இன்னும் புனர் நிர்மாணம் செய்யப்படாமல் அப்படியே இருக்கிறது. அந்த காலத்திலிருந்து இந்த வீடுகள் இன்றைக்கு வரைக்கும் அதே நிலைமையில் காணக்கூடியதாக இருக்கிறது. பொதுவாக சொல்ல போனால் இது டிக்கோயா ஆனது ஹட்டன் நகர். பொதுவாக அதிகமாக வெளிநாட்டு பிரயாணிகள் வந்து செல்லும் ஒரு இடம், அதாவது வரலாற்று சிறப்புமிக்க ஒரு இடமாக இருக்கிறது இந்த ஹட்டன் நகர். இப்படி இருக்கும்போது இந்த ஹட்டன் பிரதேசத்துக்கு அண்மையில் இருக்கும் இந்த டிக்கோயா தோட்டத்திலும் கூட இன்னும் வீடுகள் சீரமைக்கப்படாமல் அப்படியே இருக்கிறது. எனவே இந்த விடயம் தோட்ட உட்கட்டமைப்பு அமைச்சு, இப்போது இந்த தேசிய மக்கள் அரசாங்கம் தோட்ட உட்கட்டமைப்பு அமைச்சினூடாக பல வேலை திட்டங்களை முன்னெடுத்து வருகிறது. அந்த அடிப்படையில் புதிய வீடுகளை கட்டி கொடுப்பது, அது மாத்திரமில்லாமல் இருக்கும் வீடுகளை புனர் நிர்மாணம் செய்வது, அதற்கான தகரங்களாக இருக்கட்டும், அந்த வீடுகளை மீண்டும் செப்பனிடும் வேலை திட்டங்கள் நடக்கிறது. எனவே அந்த விடயங்கள் தொடர்பாக நாங்கள் இப்போது நேரடியாக உங்கள் கவனத்தில் கொண்டு வருகிறோம். அண்ணா, உங்களோட பேரு? கார்த்திக். அண்ணா, எவ்வளவு காலமா அந்த இடத்துல இருக்கீங்க? சின்ன வயசுல இருந்து தான் இருக்கேன். சின்ன வயசுல தான். இது சின்ன வயசு. இது முன்பகுதியா இல்ல பின்பகுதியா? இது தான் முன்பகுதியா இருக்குது. சரி, இன்னும் அந்த வீடுகள் சீரமைக்காம தான் இருக்குது இல்லையா? ஏன் இது வரைக்கும் எதுவும் வேலை திட்டங்கள் எடுக்கலையா? இல்லாட்டி சொல்லிருக்கீங்களா இது சம்பந்தமா? யாரும் வந்ததும் இல்ல, பெருசா யாரும் வந்தது இல்ல. இப்ப உட்கட்டமைப்பு அமைச்சால ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இந்த வீடுகளை நாங்க சீர்திருத்த தாரோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த, அதாவது இப்ப இருக்கிற அரசாங்கம், NPP அரசாங்கம், இது எப்படி உங்களுக்கு செய்வாங்களோ தெரியல இல்லையா? செய்வாங்களோ தெரியல. ரைட், ஓகே, நல்ல ஒரு கேள்வி. சரி, இப்போ வீடுகளை அவங்க சொல்லியிருக்காங்க, அதாவது தகரங்கள் வழங்குவது, இருக்கிற வீடை சீரமைப்பு தர்றது, அப்படி ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. இப்போ அது நீங்க வரவேற்கிறீங்களா, இல்லாட்டி தனி வீட்டு திட்டத்தை நீங்க விரும்புறீங்களா? தனி வீட்டு திட்டம் நல்லதுதான், இருந்தாலும் விழுக்கேறிட்டு விட்டுட்டு போறதுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கு. விழுக்கேற்று பழகியாச்சு. ஆமா.
மழை காலங்கள்ல ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணா. ரொம்ப கஷ்டம் தான். இல்லை ஒழுகுது. சரி, கொஞ்சம் பார்க்கலாமாண்ணா? பார்க்கலாம். அங்கேதான் வாழ்க்கை. வா. படித்தும் எதிர்க்கலன்னா உங்களோட உள்ளுக்கு தான். உள்ளுக்கே தான். வா. பரவாயில்லண்ணா? வா போ. பரவாயில்ல பரவாயில்ல. இது அவர்களுடைய படுக்கை அறை அமைந்திருந்த பகுதி. அங்கு நீர் மழைக்காலங்களில் நீர் உள்வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ரப்பர் சீட்டை தான் கீழே விரித்திருக்கிறார்கள். அங்கே பாருங்கள், ஒரு துவாரம் தெரிகிறது. அதன் மூலமாக நீர் வந்து வீட்டுக்குள்ளே வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. காரணம், தகரங்களும் அங்கு ஒழுங்கான நீர்மேல் காணப்பட்டது. நீர் வடிந்து கொண்டிருப்பதை அவர்கள் பாத்திரம் மூலமாக சேமித்து கொண்டிருப்பதையும் காணக்கூடியதாக இருந்தது. இது அவர்களுடைய விராந்த அறை. அதே நேரம் அவருடைய கிச்சன் எல்லாமே அந்த இடம்தான். உங்கள் பேர்? மருதமுத்து சந்திரசேகர். மருதமுத்து சந்திரசேகர். மருதமுத்து சந்திரசேகர். சொல்லுங்கள், நீங்கள் இப்போ இந்த வீட்டில் எவ்வளோ காலமாக இருக்கீங்க? நான் இருக்கேன் ஒரு 16-17 வருஷம். 16 வருஷமாக இருக்கிறீங்க. ரைட். இந்த 16 வருஷமாக இன்னும் அப்படி தான் இருக்குதா? அப்படியே தான் இருக்குது. அப்படியே தான் இருக்குது. சரி, நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? அதாவது இப்போ வந்து தோட்ட உட்கட்டமைப்பு அமைச்சால அந்த வீடுகளை சீர்திருத்துதாருன்னு சொல்லியிருக்காங்க. என்னமா செஞ்சு கொடுத்தீங்கன்னா சரி. அது உண்மையாக நாங்கள் சொல்ல போனால் எங்களுக்கு வசதிகள் குறைவு. அதுகள் நீங்கள் செஞ்சு கொடுத்தா பெரிய உதவியாக இருக்கும். சரியா? இப்போ இது வரைக்கும் வந்து நீங்கள் நிறைய அரசியல்வாதிகள் இருந்திருக்காங்க இந்த பிரதேசத்தில், வந்து நிறைய தேர்தல் கேட்டிருக்காங்க. சரி, இவங்கெல்லாம் இதை வந்து நீங்கள் இதை பற்றி நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஆனால் அந்த மாதிரி எதுவுமே இன்ன வரைக்கும் நடக்குது. சரி, இப்போ இந்த தோட்ட உட்கட்டமைப்பு அமைச்சின் மூலியமாக ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. அதாவது வீடுகளை வந்து சீர்திருத்தி தர்ற விஷயம். இதை நீங்கள் எப்படி வரவேற்கிறீங்களா? இல்லாட்டி? நாங்கள் வரவேற்கிறோம். செஞ்சு கொடுத்தா எங்களுக்கு பெரிய உதவி. இல்லாட்டி உங்களுக்கு தனி வீட்டு திட்டம் தேவையாக இருக்கிறதா? இல்லாட்டி இதை வந்து நீங்கள் இப்போ சீரமைத்து தரலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறீங்களா? என்னமா செஞ்சு கொடுத்தா எங்களுக்கு நல்லது செஞ்சு கொடுத்தா நல்லது செஞ்சு கொடுத்தா நல்லது. ஓகே, சரி. வேறு ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? ஒன்றுமே இல்லை. எனவே இதை பார்த்து கொண்டிருக்கும் அரசியல் பெருந்தகைகளை, அரசியல் தலைவர்களே, பாராளுமன்ற உறுப்பினர்களே, அரசியல் அதிகாரிகளே, அந்த பிரதேச சபையினுடைய உறுப்பினர்களே, அதே நேரத்தில் இதை பார்த்து கொண்டிருக்கும் தனவந்தர்களே, இது உங்களுடைய கவனத்திற்கு. இந்த பாதிக்கப்பட்டிருக்கும் இந்த குடும்பங்களுக்கு நீங்கள் என்ன செய்ய போகின்றீர்கள்? உங்களால் முடிந்த உதவிகளை செய்து அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு நிலையை உருவாக்குவோம். குரல் மேக்ஸ் தன்னுடைய பயணத்தை தொடர்ந்து கொண்டே இருக்கும். குரல் மேக்ஸ் ட்ரெண்ட் நியூஸ். இது மலையக மக்களின் குரல்.